ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பானி பூரி, பானி மசாலா, பானி இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு இதில் சோம்பு, ஜீரகம், மல்லி இந்த மூணையும் எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வறுத்துட்டு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை ஒரு அடி இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பானி தயாரிக்கிறதுக்கு மல்லி இலை, புதினா, இஞ்சி, மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், மல்லி இலை, அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மசாலா ரெடி. இப்போ பானிபூரியை உடச்சி அதுக்குள்ளே மசாலாவை வச்சு அதுக்கு மேலே அந்த புதினா, கொத்தமல்லி அந்த தண்ணியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சுவையோ சுவை. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டிலையே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கண்டிப்பாக போடுவோம். தேங்க்யூ.